வெல்கம் டு மேத்தமெட்டிஷியன் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நாடு எப்படி வந்து கல்வியில் முன்னேறிச்சு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இரண்டாம் உலகப் போரில் ரொம்ப வீழ்ச்சி அடைந்த ஒரு நாடு எப்படி கல்வியில் முன்னேற போகுது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை சொன்ன உடனே உங்களுக்கு எல்லாம் மனசில் எல்லாருக்கும் என்ன தோணும்னா, ஜப்பானை பற்றி தான் இவர் பேச போகிறாரு அப்படின்னு தோணும். ஆனால் அதான் இல்லை. ஸோ நான் இப்போ பேச போகிற நாடை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும். எந்த ஒரு நாடும் தன்னை டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னா அவங்க வந்து கல்வியில் வந்து சிறந்து விளங்கணும். ஸோ கல்வி அப்படின்றது தான் ரொம்ப ஒரு அடிப்படையான விஷயம். கல்வி அப்படின்றது எந்த நாட்டிலேருந்து இல்லையோ அந்த நாடு கண்டிப்பாக அறிவியல், தொழில்நுட்பம், இன்னும் பல துறைகளில் முன்னேறாமலே போயிடும். ஸோ பல நாடுகளை நம்ம எடுத்துக்காட்டாக சொல்லலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போர் நிலை குறித்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ மேற்கத்திய ஊடகங்கள் ஈரான் வந்து ஒரு சிறிய நாடாக வந்துட்டு கன்சிடர் பண்ணி சொன்னாங்க. ஆனால் வந்து ஈரான் எத்தகைய தொழில்நுட்பத்தில் இருந்தாங்க அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் அந்த இதை ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தென்கொரியாவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களும் கல்வியில் வந்துட்டு நல்லா படித்து அதுக்கப்புறம் அறிவியல் தொழில்நுட்பத்தில் தான் இன்னைக்கு முன்னணியாக இருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கே தெரியும், சாம்சங் நிறுவனத்தை எடுத்தீங்கன்னா பல ஃபோனாக இருக்கட்டும், எலக்ட்ரானிக்ஸ்லேயே அவங்க டாமினேஷனாக இருக்காங்க. இன்னும் பல கம்பெனிகள் இருக்குது. ஸோ வந்து கல்வி அப்படின்ற ஒரு விஷயம் இருந்ததுனால தான் இருந்தாங்க. ஸோ நம்ம எந்த நாட்டை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மனியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ஷார்ட்டாக தான் பார்க்க போகிறோம். ஸோ எலாபரேட்டாக எதுவும் நான் சொல்லலை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் ஹிட்லர் இறந்த பிறகு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. அங்கே அந்த அளவுக்கு அவங்க ஏற்கனவே கட்டமைச்சிருந்த அந்த கல்வி கட்டமைப்பை ஹிட்லர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா மாற்றி அமைக்கிறேன்னு சொல்லிட்டு வீழ்ச்சியின் பக்கம் கொண்டு போயிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் ஹிட்லருக்கு அப்புறம் இரண்டாம் உலக போருக்கு பிறகு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மனி மறுபடியும் கட்டமைப்பு செஞ்சாங்க. எப்படி கட்டமைப்பு செய்யறாங்க, திருப்பியும் என்ன பண்றாங்க, அவங்க ஸ்கிராச்ல இருந்து கல்வியோடைய அந்த ஃபவுண்டேஷனை போடுறாங்க. ஸோ யார் யாரெல்லாம் காலேஜ் படிக்கிறாங்களோ, இந்த இன்ஜினியரிங் இந்த மாதிரி படிக்கிறவங்களுக்கு டுவல் வொகேஷனல் சிஸ்டம் அந்த மாதிரி அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு ஒரு பகுதி வந்து படிப்பு, ஒரு பகுதி வந்துட்டு அப்ரண்டிஸ் ட்ரைனிங் அப்படின்ற மாதிரி பண்றாங்க. அதாவது தொழில்நுட்பத்துல அவங்க வந்து என்ன பண்றாங்க, மாணவர்களை பயிற்சி படுத்துறாங்க. முன்னாடியே பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹிட்லர் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பல அறிவியல் கோட்பாடுகள், அதாவது யூதர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட அறிவியல் கோட்பாடுகள் மறுக்கப்பட்டுச்சு. அதனுடைய எல்லா விஷயங்களும் எடுத்தெறியப்பட்டுச்சு. அது வந்து அவருடைய அரசியலுக்காண்டி அவர் பண்ணாரு. ஆனா இப்ப அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா திருப்பியும் வந்து கல்வியை கட்டமைச்சாங்க. திருப்பியும் என்ன பண்ணாங்க, அறிவியல் தொழில்நுட்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஸோ அப்படி முக்கியத்துவம் கொடுத்ததுனால தான் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ராபர்ட் போஷ், உங்களுக்கே தெரியும், வோல்க்ஸ்வேகன், பல நிறுவனங்கள் என்ன ஆகுது இன்னைக்கு அந்த தொழில்துறையில டாமினேஷனா இருக்குது. அது மட்டும் இல்ல, நம்ம கோயம்புத்தூர்ல பார்த்துருப்போம், எல்லா இண்டஸ்ட்ரிக்கான ஸ்பேர் பார்ட்ஸும் தயாரிப்பாங்க. ஸோ எல்லாம் என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் தேவையோ அது எல்லாமே வந்து சொந்தமாகவே தயாரிப்பாங்க. நிறைய தொழிற்சாலைகள் இருக்கும். அதே மாதிரி ஜெர்மனியில எப்படி இருக்குன்னா, தொழில்நுட்பத்துறைக்கு தேவையான எல்லாமே, சென்சார்ஸா இருக்கட்டும், ஆக்சிலரோமீட்டரா இருக்கட்டும், இன்னும் பல என்ன டிஃபென்ஸுக்கு தேவையான தொழில்நுட்பம், அதிநவீன தொழில்நுட்பங்களா இருக்கட்டும், எல்லாத்தையும் எல்லாத்தோட ஸ்பேரையும் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ அதன் விளைவு தான் அவங்க இன்னைக்கும் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா அந்த தொழில் உற்பத்தி துறையில வந்து ரொம்ப டாமினேஷனா இருக்காங்க. இப்ப ஏஐ வந்ததுனால இன்னும் அட்வான்ஸ்டா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த கார் தொழிற்சாலையா இருக்கட்டும், மின்னணு தொழில் சாதனங்களா இருக்கட்டும், கண்ட்ரோல் சிஸ்டம் தான் மெயினாக அவங்க வந்து ஆட்டோமோட்டிவ்ஸ்ல வந்துட்டு கண்ட்ரோல் சிஸ்டத்துல தான் டாமினேஷன்ல இருக்கிறாங்க. ஸோ எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் சிஸ்டம் இப்போ வந்ததுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இன்னும் வந்து என்ன ஆயிடுச்சு, அவங்களுடைய பங்களிப்பு அதிகமாயிடுச்சு. ஸோ இதன் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, எந்த ஒரு நாடும் முன்னேறணும்னா தொழில் இருக்கணும். எல்லா விஷயத்தையும் அறிவியல் தொழில்நுட்பத்தோட பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப ஈஸியா முன்னேறிடலாம். ஸோ அதுதான் வந்துட்டு எந்த ஒரு நாட்டையும் முன்னேற்றும். ஸோ அதுதான் நம்ம வந்து இவங்க கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம். ஸோ வந்து அதனால நம்ம நல்லா படிக்கணும். நல்லா படிச்சுட்டு அறிவியல் தொழில்நுட்பத்தோட நம்மளுடைய பார்வைகளை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா தொடர்பு படுத்திக்கணும். மாற்றி அமைச்சிட்டோம், புதிதாக ஏதாவது ஒரு விஷயம் மக்களுக்கு உதவி செய்யுமா அப்படின்றத நம்ம வந்து அந்த விஷயத்துலையும் வந்து நம்ம கவனம் செலுத்தணும். ஸோ எதுக்காண்டி சொல்றேன் அப்படின்னா, இப்ப அமெரிக்காவா இருக்கட்டும், மற்ற ஐரோப்பிய நாடுகள்
பெருசா தெரியறதுக்கு காரணம் அவங்க அதை சந்தைப்படுத்துறதுனால தான் நமக்கு தெரியுது. இப்போ சைனாலே நமக்கு ஹுவாய் ஃபோன்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா பல தொழில்நுட்ப அம்சங்களோட இருக்கு. நமக்கு ரொம்ப ஒரு இப்படியெல்லாம் இருக்குமா அப்படின்ற அளவுக்கான சூழ்நிலையை அவங்க காட்டுறாங்க. அவங்க சந்தைப்படுத்துறதுனால தெரியுது. சந்தைப்படுத்தாத சில பல நாடுகள் தொழில்நுட்பத்துல முன்னேறி இருக்காங்க. அதற்கு காரணம் கல்வி தான். ஸோ கல்வி மட்டும்தான் நான் ஒரு சமுதாயத்தை முன்னேற்றும், ஒரு நாட்டை முன்னேற்றும் அப்படின்றது தான் இந்த வீடியோட சாராம்சம். ஸோ எப்படி ஜெர்மன் முன்னேறினாங்களோ அதே மாதிரி நாமளும் முன்னேறணும். முன்னேறிக்கிட்டு தான் இருக்கோம். நம்மக்கிட்டையும் பல தொழில்நுட்பங்கள் எல்லாமே இருக்கு. இருந்தாலும் நம்மளும் இன்னும் முன்னேறணும் அப்படின்றது தான் என்னுடைய இது. ஓகே, பாய்.